Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கரன் அணிந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு, ஒரு சைடு ஒரு குழு எம்ஆர்சி நகரில் ஆலோசனை பண்ணுறாங்க, இன்னொரு குழு பசுமை வழிச்சாலையில் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்த நிலையில் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் இல்லத்தில் நடைபெற இருக்குன்ட்டு. இன்னொரு புறம் இங்கே சிவி சண்முகம் தரப்பில் விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 3/2 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்களோட கையெழுத்து பெற்றுட்டோம், மாவட்ட செயலாளர்களும் பெரும்பாலும் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, பொதுக்குழு கூட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. என்ன நடக்க போகுது சார்? மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த விரிசல் நிரந்தரமாக இப்படியே தான் போதாங்களா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புள்ள இயக்கம். குறிப்பாக அது தொண்டர்களுக்கான இயக்கம். புரட்சியில் எம்ஜிஆர் 1972 இந்த கட்சியை தொடங்குகிற பொழுது தன்னிச்சையாக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மன்ற நிர்வாகிகளை தாண்டி அவருடைய ஆதரவாளர்கள், அனுதாபிகள், பொதுமக்கள்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கட்டமைப்போடு தான் 73 ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார். அதைத் தொடர்ந்து 77, 80, 84 ஒரு ஆர்டிக் வெற்றி, இடையில் 74 புதுச்சேரியில் வெற்றின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கு. 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. அவ்வளோ சீக்கிரம் இது அழிஞ்சிடாது. சில சுயநலவாதிகள், சில சர்வாதிகார போக்கில் இருப்பவர்கள் கையிலே இந்த இயக்கம் சிக்கி இந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. நிச்சயமாக இதற்கான ஒரு ஆத்ம பரிசோதனையை இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து பேசி, அமர்ந்து பேசி, செயற்குழு பொதுக்குழுவை கூட்டு, தனியாக இதற்கென்று ஒரு சட்டத்திட்ட உயர்நிலை குழுவையும் போட்டு இதை கொண்டு போனார்களா. வழி நடத்துவதற்கு, வழிகாட்டுவதற்கு சரியான தலைமை இருந்தால் இது மீண்டும் வெற்றி பாதையை நோக்கி அணிவகுக்கும். இப்போ இருக்கக்கூடிய தலைமை சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? அது 100% சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி 100% சரியில்லை. தலைமை பண்பற்றவர், தலைமைக்கு தகுதி இல்லாதவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் கட்சி தொடங்கின பொழுது பல சந்தர்ப்பங்களில் சோதனைகள் ஏற்பட்டிருக்கு. 73 திண்டுக்கல் பை எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு 3 மாதத்தில் அதிமுகவுக்கு ஒரு மகளிரணி பொறுப்புக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க இயற்பெயர் ஷீலா பஜாஜ். அவங்க கொஞ்சம் ஆர்வமாக வர்றாங்க அப்படிங்கிறதுனால அன்றைக்கு மகளிரணி செயலாளர் இருந்த பிடி சரஸ்வதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த ஷீலா பஜாஜுங்கிறது ஒரு மாதிரி வடமொழி பேராக இருக்குன்ட்டு அவரே பேர் மாற்றுறார், பொற்செல்வின்னு. பிஹெச்டி பண்ணவங்க டாக்டர் பொற்செல்வின்னு இருந்தாங்க. திடீர்னு 6 மாதத்தில் அவங்க பின்னாடி ஒரு வழக்கறிஞர் இளைஞர் கூட்டம் வந்தது. கூட்டங்களுக்கு போகிற போது அவங்க ஃபுல் மேக்கப்பில் போய் பயங்கரமாக அலப்பறை பண்ணி மூத்த தலைவர்களை கூட மதிக்கிறது இல்லைன்னு புகார் வந்த உடனே அவர் கட்சியில் பொறுப்புலேருந்து எடுத்துட்டார். பொறுப்புலேருந்து எடுத்த உடனே புரட்சி அதிமுகன்னு அப்போவே, இன்றைக்கி புகழேந்தி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதை 1973 லாஸ்ட்லேயே அந்த அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. அது போய் தலைவருக்கு எதிராக கவர்னர் மாடியில் கொடுத்தாங்க. அப்போ ஜேபி இங்கே வந்தார். ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயண் வந்தபோது அவற்றெல்லாம் போய் புகார் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அது கடந்து போயிடுச்சு. அது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. கையில் பைசா இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் அவங்க இயக்கம் நடத்திட்டு அப்புறம் கடந்து போயிட்டாங்க. 76 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பெயர் மாற்றம் எப்போ வருதுன்னா இந்த பொதுக்குழுவில் தான். 76 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநில கட்சியாக தொடங்கினது, ஒரு தேசிய கட்சியாக அதை பரிமளிக்கணும் அப்படின்னு தான் அனைத்து இந்திய அதிமுக. அந்த பெயர் மாற்றத்திற்கும் அண்ணாவின் உருவம் பொறித்த அந்த கொடி, அந்த உருவத்தை தொண்டர்களும் நிர்வாகிகளும் கைகளில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு காட்டிடுறேன். இதுதான் அந்த பச்சை. 1976 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிவிச்சோன்னு குத்திட்டேன். இந்த பார்ட்டியினுடைய ஃபவுண்டர் மெம்பர் நான். ஏன் நான் பல்வேறு யூடியூப் சேனலில் இதிலெல்லாம் ஏன் கட்சி ஒன்று சேரணும்னு நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றேன்னா, இந்த கட்சியோடு பயணித்தவன். என்னுடைய பத்திரிகை பணி என்பது கிட்டத்தட்ட 1974க்கு பிறகு வருது. பல்வேறு நாளிதழ்கள், அதுவும் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அண்ணா பத்திரிகை, மன்றம் தொடங்கிய மன்ற முரசு, திருநாவுக்கரசர் தொடங்கிய பொன்மனம், அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா தொடங்கிய நமது எம்ஜிஆர், இப்படி அதிமுக பத்திரிகையெல்லாம் 10-40 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தவன். அதனால தான் அந்த கட்சி ஒற்றுமைப்படணும், ஒருங்கிணைங்கிற கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன். இல்லை, ஒற்றுமைப்படுத்தணும்னா இப்போ கட்சியிலேருந்து விலகி போனாங்க. இப்போ செங்கோட்டையன் போய் அமைச்சராகவே ஆகிட்டாரு. இப்போ ஓபிஎஸும் திமுகவில் போய் எம்எல்ஏ ஆகிட்டாரு. இப்போது சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டுருக்காரு. ஆனால் டிடிவி தினகரன் சமீப காலங்களில் பேசுகிறது பார்த்தீங்கன்னா, இப்போது சிவி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்
நீங்கள் வந்து தாவேக்கா கிட்ட வந்து போயிடாதீங்க, அதிமுகவை அழிக்க பார்க்குறாங்க தாவேக்கா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் தொடர்ச்சியாக முன் வச்சிட்டு இருக்காரு. ஸோ அதிமுகவில் ஏற்பட்டக்கூடிய இந்த மாதிரியான சலசலப்புகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கா வந்து பயன்படுத்திக்க பார்க்குறாங்களா? இல்லை, நிச்சயமாக அவங்களுக்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்கிற போது பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. ஆனால் இல்லை அது ஈல்ட் ஆகுறது சரியா? இல்லை, அது சரியானது இல்லை, சரியான பார்வை இல்லை. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை சரிவில் ஒரு போக்கு சரிவில் ஒரு பிடிவாதமாக சர்வாதிகாரத்தனமாக யாரை எதிரியாக கருதி களமாட வேண்டுமோ அந்த திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டோடெல்லாம் போறாருன்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதான் மெயின் ரீசன். திமுகவை எதிர்க்கிறத விட இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும், ஒருங்கிணைக்கணும்னு வலியுறுத்தின ஆட்களை எதிரியாக கருதி விளக்கிட்டு இருந்தார். திருமதி சசிகலா, திரு OPS, செங்கோட்டையன், இன்றைக்கு இருக்கிற பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ பிரபாகர், இப்படி பலரையுமே இவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கு வெளியில் வந்திருக்காங்கல்ல, திரு SP வலிமை, CV சண்முகம், டாக்டர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாமே சொல்கிறாங்க வேண்டாங்க, வெளியே அனுப்பாதீங்க, அவங்கள நம்ம இருக்கட்டும், கட்சியில் இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் போனாலும் அவங்க நமக்கு பலகீனம் தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கல, நான் பார்த்துக்கிறேங்க, அவங்க இருந்தால் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியே பிடிவாதம் அவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிட்டார். கடைசியில் இப்போது இவ்வளோ பெரிய தோல்வி, ஒரு 11 தோல்விகள் தொடர்ந்து ஒரு கட்சி தலைவை அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு சரியான வியூகங்களை வகுக்கணும், மூத்த முன்னோடிகளோடு கலந்து பேசி என்ன செஞ்சால் சரியாக வரும்னு இவர் தானே எல்லா முடிவும் ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு செயல்பட்டது. இன்றைக்கு செம்மலை கூட ரொம்ப தெளிவாக கைவிடணும் அப்படின்ட்டு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன், நான் தான் கட்சி, நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது ஜனநாயக ரீதியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த, இது யாருடைய வீட்டு பரம்பரை சொத்து இல்லை, 2 கோடி தொண்டர்களுடைய சொத்து. அப்போ நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒட்டுமொத்தமாக கட்சியின் நலன், கட்சியுடைய எதிர்காலம், கட்சியை நம்பி இருக்கிற அந்த கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய அரசியல் வாழ்வு, இது முக்கியம். தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும். இந்த எண்ணம், இந்த உணர்வோடு பயணிக்கிற ஒரு அரசியல் தலைமை தான் கட்சியை வெற்றி பாதை கொண்டு போக முடியும். எல்லாம் அப்படின்னா CV சண்முகமோ, இப்போ SP வேலுமணியோ, விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் வந்து ஒரு குழு நம்ம தனியாக வெளியே வந்திருக்கிறதுக்கு காரணமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் பிரைமரி ரீசனா இங்க சொல்றாங்க, பரவலா பேசிட்டு இருக்காங்க. இல்ல உண்மையா அதான் காரணமா? இல்ல அது இல்ல, இதுக்கு பின்னாடியில வந்து வேற காரணங்களா இருக்கு. ஏன்னா இப்ப சொல்றாங்க இவங்க லால்குடி தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்ற லீமா ரோஸ் தான் இருக்கலாம் காரணம். அவங்க வந்து எப்படியாச்சும் இங்க இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் பிரிச்சு தாவேக்கா பக்கம் கொண்டு போறேன்னு சொல்லி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்றதான் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதுதான் இது ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல யார் என்ன முயற்சி செய்தாலும் நம்முடைய கட்சி முக்கியம், நாம் கட்சியை வெற்றிக்கு அழைத்து செல்லணுங்கிற பார்வை புரிதலோடு தான் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு இணைந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிறாருங்கிறது உண்மை. ஏன்னா அவரே சொன்னார், அந்த 47 பேர் புதுச்சேரி ரெசார்ட்டில் இருக்கிற போது இன்றைய அரசியல் சூழல் என்பது அதிமுகவை நோக்கி திரும்புகிறது, நம்மை நோக்கி வருகிறது, நல்ல எதிர்காலம் இருக்கிறது, நல்ல தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த 47 பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கினார். கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ஆதரவு கடிதம் வாங்கினார். அதை தாண்டி தம்பிதுரை பிரஸ் மீட் கொடுத்தாரு. அவர் கொடுக்குறாரு, விரைவில் முதலமைச்சராக வருவார், இவர் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி எடப்பாடி தலைமையில் தான் அமையும், அதை தான் மக்களும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம், இன்னொன்று இந்த சூழல் இருக்குல்ல, இது அறிவாலயம் பக்கம் வாங்க, அங்கு பேசப்பட்டிருக்கிறது விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடாது, ஏதோ ஒரு சதித்திட்டம் திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு நடைபெறுகிறது, அதற்கு நாம் இடம் தரக்கூடாது, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கட்டும், நம்மளாம் ஆதரவு தருவோம்னு இடதுசாரி தோழர்கள்ட்ட போது கேட்டதாக அவங்களே. திருமாவளவனும் வேற ஒரு இது சொல்லியிருக்காரு, திருமாவளவன்லேருந்து முதலமைச்சராகவும் அதுக்கப்புறம் வந்து துணை முதலமைச்சராக வந்து வேற யாரும் 2 பேரை போட்டுக்கலான்றதையும், அதுவும் வந்து ஒரு பலவிதமான ஹேஷங்கள் வதந்திகள் வந்தது. இதெல்லாம் உண்மை என்பது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியில் வருது. அப்புறம் இப்போ புதுசாக இவங்க எடப்பாடி தரப்பு குற்றச்சாட்டு லீமா ரோஸ் தான் இதை இயக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. யார் இயக்குனாலும் தாவேக்கா என்கிற அரசியல் கட்சி தனித்து 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஒரு திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக வந்துருச்சு. ஏற்கனவே இருந்த எதிர்கட்சி இழந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக. அப்போ இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை அமர்ந்து பேசி, நான் சொன்ன மாதிரி ஒரு குழுவை அமைத்து ஆலோசித்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று அங்கே செயல்வீர் கூட்டங்களை நடத்தி அந்த வேலை இப்போ திமுக பண்ணிட்டாங்க. 36 பேர் குழு போட்டு பண்ணிட்டாங்க. அதை 2021 தேர்தல் முடிஞ்ச போதே சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட, நம்ம வந்து ஒரு ஆய்வு நடத்தணும் அப்படின்னு. முடியாது பார்த்துக்கலான்ட்டார்.
2024 தேர்தலுக்கு பிறகும் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. இல்ல ஒருவேளை அதீத நம்பிக்கையில இருக்காரா சார் எடப்பாடி இல்லை, பழனிசாமி? என்ன நம்ம நம்பிக்கை ஜெயிச்சிருவோம். போயிடுச்சே, கட்சி போயிடுச்சு, என்ன நம்பிக்கை? நீ எப்படி முடியுங்கிறீங்க? எப்படி முடியும்? எப்படி முடியும்? அதுதான் இப்போ கேள்வியே. என்னன்னா 2024 தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி மோசமாக தோத்துருச்சுங்க, கட்சிக்காரங்களே வேலை பார்க்கல, அதனால் தயவுசெய்து எல்லாரையும் வெளியில் நீங்கள் அனுப்பின எல்லாரையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. யார்? செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, கேபி அன்பழகன், சிவி சண்முகம், நத்த விஸ்வநாதன் 6 மூத்த தலைவர்கள். முடியவே முடியாதுன்ட்டார். சரி, 2026 வந்து நாம் நல்ல வெற்றி பெறலாம், திரும்ப ஆட்சிக்கு வரலான்ட்டு இவர் எல்லோரையுமே சமாதானப்படுத்துகிறார். நான் பார்த்துக்கிறேன், நான் வியூகம் வைத்து வர்றேன்னு சொல்லிட்டு பிஜேபியோட மறுபடியும் போய் சேர்ந்து கூட்டணி. அதுலயும் உடன்பாடு இல்லையா சார்? இந்த மூத்த தலைவர்கள்லாம் ஆமாம் இருக்காங்க, ஆமாம், நீங்கள் உடன்பாடு இல்லாம தான் போய் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தது. ஆமாம் ஆமாம், இல்ல தேர்தலுக்கு முன்பு வந்து தாவேகா கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு அப்படிங்கிற பேச்சு கான்செப்ட் போகுது. இருந்தது. அதை முயற்சி பண்ணாங்க, அது முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. அவரே சொன்னார்ல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகிறப்போ, அதுவும் வெற்றிக்கரை பறக்குது தாவேகா கூடயே பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டோம், பெரும்பாண்ட கட்சி நம்மளோட வந்து இணைதுன்னா சொன்னார். அது அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடங்கன்னா, அது ஒரு பல்வேறு விதமான தகவல் இருந்தது. 50-50 சீட் ஷேரிங் போட்டுக்குவோம், 2.5 வருஷம் சிஎம்மா எடப்பாடி இருக்கட்டும், 2.5 வருஷம் விஜய் சிஎம்மாக இருக்கட்டும் அப்படின்னு, இல்லை விஜய் சிஎம்மாக இருக்கட்டும், எடப்பாடி டெப்டி சிஎம்மாக இருக்கட்டும் அப்படின்னு. சீட் ஷேரிங்லேயும் 100க்கு குறைவாகலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். தாவேகா தலைமையில் தானே விஜய் தரப்பு, இல்லை அதிமுக தலைமையில் தானே எடப்பாடி தரப்பு, இப்படி பல்வேறு விதமான பேச்சுக்கள் பேசி அது எதுவுமே உடன்பட்டு வராதனால அதை முடிச்சுட்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபின்னு கொண்டு வந்து இணைக்கிறாங்க. அது சரியான முடிவு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருந்ததுன்னா பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் இது வெற்றிக்கானதாக மாறிவிட்டது. முதல்ல 24 தேர்தலுக்கு பிறகு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது, இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, அது இனி அடுத்து வரும் தேர்தல்களையும் தோத்துருங்கிற மாதிரி இருந்தது. அப்படி இல்லைங்கிறத எப்படி நிரூபிக்கணும்? விலகி சென்றவர்கள் எல்லாம் அரவணைத்து விலக்கி வைக்கப்பட்டவர்களையும் சேர்த்து ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கி விட்டதுங்கிற அந்த பிம்பம் வந்திருந்ததுன்னா இந்த அளவுக்கு மிக மோசமான தோல்வி இருக்காது. இதை தான் எல்லோருமே வலியுறுத்துனாங்க. இப்போ இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பில் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு மிக தீவிரமாக காலமெல்லாம் பாடுபட்டவர்கள் தான் தங்கமணி, வேலுமணி. அவருக்கான வழக்கரமாக இடக்கரமாக இருந்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு, எதிர்க்கட்சி தலைவராகிறதுக்கு பிரச்சனை வந்தபோது அவங்க தான் பஞ்சாயத்து பண்ணி ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தி எதிர்க்கட்சி தலைவராகவும் கொண்டு வந்தாங்க. கட்சியில் சட்ட ரீதியான சிக்கல் வருகிற பொழுது இந்த 2 பேரும் இவர்களோடு சிவி சண்முகம் அவர் தான் சட்ட போராட்டம் நடத்தி உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம்னு பல்வேறு இடங்களுக்கு சென்று எடப்பாடிக்கு வெற்றி தேடி தந்தவர்கள் இவர்கள் தான். நீங்கள் இந்த 3 பேரையும் அனுப்புறீங்கன்னா நீங்கள் என்ன அரசியல் தலைமை நடத்துறீங்க? என்ன கட்சி நேற்று அதிமுக கூடிய ஒரு அமைப்பு செயலாளர் ஒருத்தர் பேசினேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் வந்து வெளியேற்ற சொல்லி அழுத்தம் கொடுத்தது யாரு? நீங்க இருக்கக்கூடிய சிவி சண்முகம், வேலுமணி, இவங்களே தான் வந்து அவங்கள வெளியும் போக சொன்னாங்க. இப்போ மீண்டும் அவங்களே வந்து அவங்கள வந்து ஒன்றிணைக்கணும்னு சொல்றது வந்து எந்த விதமான ஒரு லாஜிக் அடிப்படை எப்படி கேட்குறாங்க, மாற்றி பேசுகிறாங்கன்ற கட்சி தொடர்ந்து தோல்வி சரிவை சந்திச்சு போகுது. 2017 இபிஎஸ் ஓபிஎஸ் உட்பட அத்தனை மந்திரிகளும் வரிசையாக காலில் நின்று அம்மா கட்சியும் ஆட்சி நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படி யார்கிட்ட போய் நின்னாங்க? சசிகலா மேடத்திட்டு தானே. 2017 அந்த நிலைப்பாட்டுக்கு ஏன் வந்தீங்க? கட்சி ஒரு ஒற்றுமையாக வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் இங்கே இருக்கிற நம்ம எல்லோருமே ஈகோ பிடிச்சவங்க. நீங்கள் அந்த தீர்மானம் 2017 போட்ட தீர்மானம் இருக்குல்ல, இந்த அம்மாவை தற்காலிக பொதுச் செயலாளராக 3 பக்கம் இருக்கும். அம்மாவுக்கு துணையாக இருந்து இந்த ஆட்சியும் கட்சியும் வழிநடத்திய நம்முடைய மாண்புக்குரிய சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளராக வரணும், அவங்க தான் கட்சியை வழிநடத்தணும் அப்படின்னு தீர்மானம் போட்டு பொதுக்குழு முடியறதுக்குள்ளேயே அந்த நிர்வாகிகள் தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த அம்மா காலில் வரிசையாக நின்று காலில் விழுந்து அம்மா உங்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துட்டோமோ, நீங்கள் தான் கட்சியை வழி நடத்தணுங்கிறாங்க. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? கட்சி மறுபடியும் கீழே போகுதுல்ல? இல்லை, ஒருவேளை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நீங்கள் சொல்கிறீங்களா இந்த தோல்விக்கான காரணத்தை வந்து மீண்டும் வந்து பொதுக்குழுவை கூட்டி ஆய்வு பண்ணணுன்ட்டு, ஒருவேளை அப்படி பண்ணும்போது நம்மளை வந்து பொதுச் செயலர் பதவியிலேருந்து தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு என்ன அவருக்கு இப்போ எழுதியாக கொடுத்துருக்கு காலமெல்லாம்? எடப்பாடி பழனிசாமி உயிருள்ளவரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்குன்னா மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களை தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் இறந்ததற்கு பிறகு அந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா இனியும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா தான், அவருடைய இருக்கை காலியாகவே இருக்கும், அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து செயல்படுத்துவோம்னு கிட்டத்தட்ட ஒரு 20
பிரிவுகளில் 20 தீர்மானங்கள், அந்த சட்ட விதிகள் 20 விதிகளை திருத்தி அப்படி ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதையும் தூக்கி போட்டுட்டு இப்போ 10 மாவட்ட செயலர் முன்மொழிந்து 10 மாவட்ட செயலர் வழிமொழிந்து 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே பொறுப்பில் இருப்பவர் தான் பொதுச் செயலருக்கு போட்டியிடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு திருத்தத்தை இப்போ கொண்டு வர்றார். கிட்டத்தட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த விதி 43ங்கிறது அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும். அந்த விதியை மாற்றவோ திருத்தவோ அதை நீக்கம் செய்யவோ எவருக்கும் எந்த குழுவுக்கும் அதிகாரம் இல்லை. அதுதான் அதிமுக சட்டத்திட்ட விதியினுடைய 43வது பிரிவு சொல்லுது. ஆனால் அவ்வப்போது கால சூழலுக்கு ஏற்ப திருத்திக்கிட்டாங்க. கட்சி நலன் கருதி எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்று இந்த பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமியால் கட்சியை காப்பாற்றி கட்சியை வெற்றிக்கு அழைத்து செல்ல முடியவில்லைங்கிறத தொடர் தோல்வியில் நம்ம குறிப்பிட்ட 11 தோல்விகள். இது மேலே பொதுச் செயலாளர் இருந்து இன்னும் என்ன சாதிக்க போகிறாரு? இந்த கட்சியை அழிச்சிட்டு தான் போவேன்னு சத்தியம் பண்ணி களமிறங்கி இருக்கிறார். இல்லை சார், இப்போது என்னன்னா இவ்வளோ நாள் வந்து பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு அவரோட ஸ்டேச்சரை வந்து முன்னிறுத்தி தான் வந்து அதிமுக தேர்தலை சந்திச்சிங்க. இப்போது திமுகவில் முகமாக வந்து ஸ்டாலின் இருக்காரு, அடுத்து வந்து இப்போ உதயநிதி இருக்காரு. அதே போல் இப்போ தாவேக்காவில் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து முகமாக அறியப்படுறாரு. அதே போல் இங்கே அதிமுகவுக்கு என்ன ஸ்டேச்சர் இருக்குது? இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பதவியிலேருந்து நீக்கிட்டீங்க. அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வேறு யாரை கொண்டு வர போகிறீங்க? தங்கமணி கொண்டு வர போகிறீங்களா, இல்லை வேலுமணி கொண்டு வர போகிறீங்களா, இல்லை சிவிசண்முகத்தை கொண்டு வர போகிறீங்களா? அப்படி கொண்டு வந்தால் அவங்க வந்து இருக்கக்கூடிய மற்ற ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்கு இணையான ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு தலைவரை இங்கே பொதுச் செயலாளராக கொண்டு வர அளவுக்கு இங்கே யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே யார் அதுக்கு சாத்தியப்படுவாங்க அப்படின்ற? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில், இன்றைய எடப்பாடி காலத்தில் அரசியலில் முதன்மை பொறுப்புகளில் தலைமை செயலாளர், பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், கொள்கைச் என்று பயிற்சி பெற்ற நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மாநில மாவட்ட அளவில் நிர்வாக பொறுப்புகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் இந்த கட்சியை மேலே கொண்டு வருவதற்கு இருக்கும். வாய்ப்பு கிடைத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். நீங்கள் அவரை முதலமைச்சராக திருமதி சசிகலா முன்னிலைப்படுத்தப்படாமல் போயிருந்தால் இந்த 10-11 தான் இருந்திருப்பார் இல்லையா? அப்போ இங்கே இருக்காங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உள்ள ஒரு மூத்த நிர்வாகிகள் ஒரு 4 பேர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் முதன்மை பொறுப்புகளில் இருந்த ஒரு 4 பேர், இன்றைக்கு இவருடைய எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிற எடப்பாடி உள்ளிட்ட ஒரு 4 பேர், ஒரு 12 பேர் 16 பேர் கொண்ட ஒரு குழு, உயர்நிலை குழுவை போடுங்க. அந்த குழு கூடி பேசி அமர்ந்து யார் தலைமையில் இதை முன்னெடுத்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க குழு ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் செயற்குழு பொதுக்குழு சம்பிரதாயமாக 28-30 தீர்மானத்தை வாசிச்சுட்டு கையெழுத்து போட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. டிஸ்கஸ் பண்ணுங்கள், விவாதம் நடத்துங்க. 1980 இப்படி தான், 80 மட்டும் இல்லை, புரட்சி எம்ஜிஆர் தொடங்கி 73 74 தான் முதல் பொதுக்குழு. 1974 72 கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடந்தது திருவான்மியூரில் நினைக்கிறேன். 6 மாதம் 1 வருஷத்தில் கட்சியினுடைய அமைப்பு நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான பொதுக்குழு 74 தான். இந்த அசோக் பில்லர் பக்கத்தில் அண்ணா மண்டபம்னு ஏற்ற மாதிரி அங்கே தான் நடந்தது. அங்கே தான் பொதுச் செயலாளராக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் 74. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து 76 பொதுக்குழு சொன்னேன்ல, அந்த பொதுக்குழுவில் தான் அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திமுக. இந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக என்கிற அந்த பேர் மாற்றம் இருக்குல்ல, அதை ஒப்புக்கொள்ளாத கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், விருதுநகர் சீனிவாசன், பிள்ளப்பன், இந்திரகுமாரி போன்ற முன்னணியினர் வந்து ஏற்க மாட்டோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படியே தொடர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பொதுச் செயலாளரான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறார், உங்கள் கருத்தை வலியுறுத்துங்கன்னு. ஜனநாயக ரீதியில் அவங்களெல்லாம் பேச விட்டார். அவங்களுக்கு எதிரான எஸ்.டி. சுகந்திரன், காளிமுத்து, அஞ்சில் மனோகரன் போன்ற பலருமே பேசினாங்க. அவங்க வந்து புரட்சித் தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு கட்டுப்படுவோம். அவருக்கு ஒரு தேசிய பார்வை இருக்கிறது புரட்சித் தலைவருக்கு. எனவே அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பது தான் இனி அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுபவர்கள் இங்கே கட்டுப்படலாம். காளிமுத்தெல்லாம் மிக கடுமையாக பேசினார் இந்த எதிரணியினரை. அப்போது வாக்கெடுப்புக்கு விட்டு புரட்சித் தலைவர் பொதுச்செயலாளர் எடுத்த முடிவுக்கு இணங்குகிறோம்னு அப்படியே 100%. இவங்களோட 10-50 பேர் வெளியில் போயிட்டாங்க. கோர்ட்டு கேஷெல்லாம் போயிட்டு அப்புறம் 6 மாதம் 1 வருஷத்தில் திரும்ப வந்துட்டாங்க. அப்படி ஜனநாயக ரீதியிலான ஒரு பொதுக்குழு விவாதம் நடக்கும். பல பொதுக்குழுகளில் விவாதம் நடக்கும். செயற்குழு பொதுக்குழுவில் விவாதம் அனுமதிக்கு நீங்கள்
அமைச்சர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் வரைக்கும் கடுமையான குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதே சொன்னாங்க. 1975 அல்லது 76 நினைக்கிறேன். சிதம்பரத்தில் ஒரு பொது செயற்குழு கூட்டம் நடக்கிற போது இவரை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றி விட்டு வேறு யாரையாவது நியமிக்கணும், அவர் வந்து கொஞ்ச நாள் திரைப்படத்துறையை பார்க்கட்டும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்காக தஞ்சை மாவட்ட ஆட்கள் அந்த பகுதியில் சில பேர் தீர்மானம். அந்த தகவல் தெரிஞ்சதுமே கட்சியை யார் வேணாலும் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று நடத்துங்கள், நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கிலே அனௌன்ஸ் பண்ணிட்டார். செயற்குழு தொடங்குவதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்தமாக இருந்த எம்ஜிஆர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒட்டுமொத்தமாக குரல் எடுத்து, நீங்கள் தான் கட்சி, உங்களை எதுக்குறவன் எங்கே வேணாலும் போட்டும், நீங்கள் தான் தொடர்ந்து இருக்கணும்னு குரல் எழுப்பி அப்புறம் அமைதிப்படுத்தி அது நடந்தது. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அந்த ஸ்டேச்சருக்கு தான் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தன்னை நகர்த்தி கொள்ள விரும்புகிறாரா? இங்கே நான் தான் இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது கட்சியோட முகமும் அவங்க தான் இருப்பாங்க, ஸோ அதே மாதிரி கட்சியோட ஃபுல் கண்ட்ரோலையும் நான் தான் வச்சிருக்கணும் அப்படின்ற அவர் நினைக்கிறார். இருக்கலாம். ஆனால் அந்த தகுதி இருக்கா? எம்ஜிஆருடைய அந்த அரவணைப்பு அனுசரிப்பு, நான் சொன்னேன்ல, அப்படி எதிரானவர்களை பூரா மறுபடியும் சேர்த்துக்கிட்டார்ல. சரி, ஜெயலலிதா காலத்தில் 4 பேர் அணி, இந்த ஜே அணி ஜா அணின்னு போனது, போட்டி அதிமுக எம்ஜிஆர் அதிமுகன்னு போய் இந்த அம்மாவுக்கு எதிராக போனாங்கல்ல, அவங்களெல்லாம் மறுபடியும் சேர்த்து அரவணைச்சு தானே கட்சி முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம் தானே அவங்க இருந்தாங்க. அப்போ இந்த இருவரும் தலைவர்களுடைய அந்த ஆற்றலில் அவங்களுடைய திறமையில் 100% பங்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைங்கிறேன். நீங்கள் ஒரு தலைமை பண்பற்றவராக இருக்கார்ல, ஏங்க ஒரு பொதுக்குழு நடக்குது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து அந்த பொதுக்குழுவை நடத்துகிறாங்க. ஒரு ஒருங்கிணைப்பாளர்னால் கட்சியில் முதன்மை பொறுப்பு அவர் தானே, அவர் மேலே பாட்டில் வீசி அனாவசியமாக பேசுகிறான். இணை ஒருங்கிணைப்பாளர்னு நீ உட்காந்துக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தால் நீ என்ன தலைமை உனக்கு என்ன பண்பு இருக்குது? எழுந்து கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அது இல்லை. இப்போ இருக்கிற சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர், கேசி பழனிசாமி, புகழேந்தி 3 பேரும் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழு போடுறாங்க. மறுநாள் சேலத்தில் செய்தியாளர்கள் கேட்குறாங்க, எங்க இந்த எல்லா பிரிந்திருக்க சக்தியும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று போட்டிருக்காங்களே, அவங்க வந்தால் சந்திப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவங்க எல்லாம் நான் சந்திக்கணுமான்னு கேட்குறாரு. என்ன இருமாப்பு, என்ன ஆணவம், ஒரு தலைமைக்கு பண்பா இது? ஜெயஸ்ரீ பிரபாகர் புரட்சித் தலைவருடைய செல்லப்பிள்ளை. எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு திருமணம் செய்து வைப்பேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? ஜெயஸ்ரீ பிரபாகர் அனுமதிக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி பேச முடியாது. 2 பேரையும் உட்கார சொல்லுவார். 3வது உட்காரனா அவை காவலர்கள் எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியே போடுங்கம்பார். இப்போ அது வந்து சபாநாயகர் முன்னிலையில் இருக்குது, என்ன முடிவெடுக்க போகிறார் சபாநாயகர் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்னொரு புறம் வந்து நீதிமன்றத்துக்கு நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் தான் அடுத்த கட்டமாக இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் இங்கே ஒரு புறம், இன்னொரு புறம் வந்து பொதுக்குழு வந்து கூட்ட போகிறோம். என்ன நடக்க போகுது சார்? அதுக்கான வாய்ப்புகள் எதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த கட்டமாக? சட்டமன்றத்தை பொறுத்தளவில் சட்டமன்றத்திற்கு என்று ஒரு தனி இறையாண்மை இருக்குது, நீதிமன்றத்திற்கு தனி இறையாண்மை இருக்குது. இந்த 2 மன்றங்களிலும் ஒரு மன்றம் எடுக்கிற முடிவில் இன்னொரு மன்றம் தலையிடாது. அதுதான் காலங்காலமாக பார்த்துருக்கேன். சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்துட்டாங்க, இந்த 3/2 பங்கு அப்படி தான், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது. இப்போ இன்று அளவும் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து அவரை தலைவராகவும் கொறடாவா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போட்டு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 47 பேருமே நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, புதுச்சேரியில் வந்து இவரை முதலமைச்சராக முன்மொழிகிறதுக்காக ஒரு கையெழுத்து வாங்கினாங்கன்னு, அதை கொண்டு போய் இதையும் இணைத்து அதை கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். அடுத்த நாளே இவங்க ஒரு 25 பேர் தலைவராக எஸ்பி வேலுமணியும் கொறடாவாக டாக்டர் விஜயபாஸ்கரையும் தேர்ந்தெடுத்து இவங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே அந்த அடுத்த நாளே அரசினுடைய அந்த ஸ்திரத்தன்மையை நிரூபிப்பதற்காக நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வர்றதுனால இப்போதைக்கு இதை நான் எடுத்துக்கலை, இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கலை, அடுத்து நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த கடிதங்களை அப்படியே வச்சுட்டாரு, அக்செப்ட் பண்ணலை. யார் கொறடா என்பதை பேரவை ஏற்கவில்லை. பேரவை ஒப்புதல் இல்லாமல் ஒரு கொறடா உத்தரவை பிறப்பிக்க முடியாது. இதுதான் பேரவைத் தலைவருடைய முடிவாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகளில் இன்றைய சூழலில் இந்த 2 பேர் தரப்பு கொடுத்த அந்த கொறடா உத்தரவுங்கிறது இவங்க வந்து இவங்களை தகுதி நீக்கம் செய்யணுங்கிறாங்க. எடப்பாடி தரப்பு வந்து சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இந்த தரப்பை தகுதி நீக்கம் பண்ணணும். அப்போ வேலுமணி சண்முகம் குரூப்பு இவங்களை தகுதி நீக்கணுங்கிறாங்க. பேரவைத் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 கொறடா உத்தரவை இப்போதைக்கு நான் பண்ணலை, இது தொடர்பான விஷயத்தை அடுத்த சட்டமன்றம் கூடுகிற பொழுது பார்ப்போம் அப்படின்னு. ஒரு கவர்னர் செஷனும் அதுக்கு அடுத்த வருகிற பட்ஜெட் செஷன்லேயே தான் அது வரும். அப்போ என்ன மாதிரி முடிவு எடுப்பார்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் 1980 45 ஆண்டுகளாக சட்டப்பேரவை நடவடிக்கைகளை இன்றளவும் போய் கவனிச்சிட்டு இருக்கேன். ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷனுக்கு பேரவை நடவடிக்கை பற்றிய விமர்சனங்களை கடந்த வாரம் வரைக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
எனவே இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த நிலையை பொறுத்தளவில் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் கொண்ட எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக நம்பர் 1, எடப்பாடி தலைமையிலான அதிமுக நம்பர் 2. அதனால் பேரவையில் அதிமுக 1, அதிமுக 2ன்னு தான் வைப்பார். நாங்கள் கொடுத்த கோரிக்கையை ஏற்காமல் தகுதி இழப்பு செய்யாதனால பேரவைத் தலைவர் மேலே கோர்ட்டுக்கு போவாங்க. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம்னு போய் அது எவ்வளோ ஆண்டு ஆகுது, எவ்வளோ மாதங்கள் ஆகுதுன்னு தெரியல. அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. தகுதி இழப்பு கோரி போகிற போது இல்லை, தகுதி இழப்பு கோரிய 11 எம்எல்ஏக்கள் திரு ஓபிஎஸ் தலைமையிலான இது வரைக்கும் என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கலை. இந்த 18 எம்எல்ஏக்கள் டிடிவி ஆதரவாளர்களை உடனே நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பேரவைத் தலைவர் நீக்கிட்டார். இந்த 11 பேர் பேரவைத் தலைவர் நீக்கவில்லை கடைசி வரைக்கும். அதனால் பேரவைத் தலைவருக்கு என்று ஒரு பிரத்யேக அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் செயல்படுவார். கடந்த அந்த நம்ம நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது கட்சிக்கு ஒருவர் பேசுகிற போது எடப்பாடி பழனிசாமி பேசி முடித்ததுமே எஸ்பி வேலுமணியை பேச சொல்கிற போது எடப்பாடி ஆதரவாளர்கள் எழுந்திரிச்சு பயங்கரமாக ஆட்சேபனை குரல் எழுப்புனாங்க. அப்போ என்ன சொன்னார்? வெளியில் உங்களுக்கு இருக்கிற அரசியல் மாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள் வேறு, பேரவைக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்குது, பேரவைக்கென்று தனி அதிகாரம் இருக்கிறது. பேரவை உறுப்பினர் பேச விரும்பினால் பேரவைத் தலைவர் அனுமதித்தால் அவர் பேசலாம். அந்த அடிப்படையில் வேலுமணி பேசலாம், நீங்கள் ஒன்றும் தடைப்படுத்தக்கூடாது, உட்காருங்க, எல்லாம் அமைதியாக உட்காந்துட்டாங்க. அப்போவே பேரவைத் தலைவனுடைய அந்த பவர் என்ன அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டார். அவருக்குமே நல்லா தெரியும். அதை அடிப்படையாக தான், ஏன்னா பல முன்னுதாரணங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், 1993 ஃபஸ்ட்டு 91 செல்வி ஜெயலலிதா தலைமையில் அந்த 89-90 ஜே அணி ஜாணி இணைந்ததில் அப்போது அந்த பீரியடில் அணி இணைஞ்சிருச்சு. 89 இணைந்த உடனே பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா பேரவைத் தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார். நாங்கள் ஜே அணி ஜா அணி என்று தேர்தலிலே போட்டியிட்டாலும் இப்போது இணைந்து விட்டோம். எனவே பேரவையில் இருக்கிற ஜானகி அணி சட்டமன்ற உறுப்பினரான PS பாண்டியன் அவர்களை அதிமுக எம்எல்ஏன்னு தான் அறிக்கணும். அவர் பேரவைத் தலைவரை ஏற்கலை, PH பாண்டியன்னு ஏற்றுக்கலை. நான் புறா சின்னத்தில் ஜானகி அணியில் வெற்றி பெற்றேன், 5 ஆண்டும் அப்படி தான் தொடருவேன்ட்டார். அதை அக்செப்ட் பண்ணிட்டார். 93 மதிமுக வைகோ தொடங்கினார்ல, அப்போ துறைமுகம் தொகுதியில் 91 எலெக்ஷனில் திரு கருணாநிதி மட்டும்தான் வெற்றி வந்தார். அவர் நான் பேரவைக்கு வரலன்னு ரிசைன் பண்ணிட்டார். அப்போ செல்வராசன் ஒரு கேண்டிடேட்டை போட்டு அவர் ஜெயிச்சிட்டார். எழும்பூர் தொகுதியில் பரிதி இளவழுதி 2 திமுக உறுப்பினர் இருக்காங்க. அப்போ இந்த 93 பிளவு ஏற்பட்ட உடனே வைகோ கடிதம் எழுதுகிறார் பேரவைத் தலைவருக்கு. திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் தொடங்கிட்டோம், இதில் செல்வராசன் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார், எனவே சட்டப்பேரவையில் மதிமுக உறுப்பினராக அவர் அங்கீகரிக்க வேண்டும். பேரவைத் தலைவர் ஏற்கலை. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு திமுக உறுப்பினராக அந்த அவையில் பதிவு பெற்ற பிரமாணம் எடுத்துக்கொண்ட செல்வராசன் அதே திமுக உறுப்பினர் தான் தொடருவார்ன்ட்டு பரிதி இளவழுதி திமுக 1, செல்வராசன் திமுக 2. என்ன வேடிக்கைன்னா செல்வராசனை பேச கூப்பிட்டோன்னே அவர் திமுகவுக்கு எதிராக மதிமுக ஆதரவாக தான் பேசுவார். இவர் பரிதி இளவழுதி திமுக ஆதரவு பேசுகிறார். இப்படி பல முன்னுதாரணங்கள் நிறைய இருக்குது. கேப்டன் விஜயகாந்துடைய தேமுதிகவில் ஒரு 10-12 எம்எல்ஏ தனியாக வந்துட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் அதிமுக கரவேட்டி கட்டிட்டு தேமுதிக அணியில் இருந்தாங்க, அவங்களையும் பேச விட்டாங்க. அதனால் இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் இருக்கிற முடிவு தான் நீதிமன்றத்திற்கு இந்த தகுதி இழப்பை செய்யலைன்னு நீதிமன்றங்களுக்கு போகிற போது நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த காலங்களில் அரசமைப்பு சட்டத்தில் பல திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து சட்டம் 10 கூட அந்த கொடுத்துருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியில் 3இல் 2 பங்குக்கு மேல் உறுப்பினர் இருந்தால் அவங்க கட்சி மாறல் தடை சட்டத்தில் வராது, இன்னொருதில் போய் இணைந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ இவங்களில் இன்னும் 3இல் 2 பங்கு வரலை. ஒரு 32 பேர் இருந்தால் தான் 3இல் 2 பங்கு வரும். 25 பேர் தான் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு இந்த சிக்கல் இருப்பதால் பேரவைத் தலைவர் தயவில் வரலாம். இன்னொன்று, இவங்க எடுத்த முடிவு இருக்குல்ல, இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்காலம் அடுத்த ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த கட்சியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக இந்த எஸ்பி வேலுமணி சண்முகம் குரூப் விஜய் தலைமையிலான அந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில் பங்கு பெறவே கூடாதுங்கிறத என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் மட்டுமில்லை, அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் பலருமே இதைத்தான் சொல்கிறாங்க. நீங்கள் 5 ஆண்டுகள் அங்கே இருந்து அமைச்சராக, வாரியத் தலைவராக இருந்துட்டு 5 ஆண்டுக்கு பிறகு எப்படி வெளியில் நீங்கள் மக்களை சந்தித்து, தொண்டர்களை சந்தித்து தாவேக்காவுக்கு எதிராக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பேச முடியும்? அப்போ இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடும். அதனால தான் விரைவில் பொதுக்குழுவை கூட்டி ஒரு சரியான முடிவை, யார் கூட்டுறாங்கன்னு தெரியல. இப்போ இவங்க தரப்புலையும் கூட்டுறதுக்காக இருக்காங்க,
இந்த பக்கம் வேலுமணி சண்முகம் தரப்பும் கிட்டத்தட்ட 52 மாவட்ட செயலர் ஆதரவு, 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து கையொப்பம் வாங்கிட்டாங்க. விரைவில் கூட்ட போகிறோம், ஒரு 1/2 காலத்தில் கூட்ட போகிறோன்னு இருக்காங்க. எடப்பாடி தரப்பும் அவங்க கையெழுத்து வாங்குறது இல்லாமல் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. மாவட்ட செயலாளர்கள் குறைவாக இருக்குங்கிறதுனால தான் அடிக்கடி நிறைய மாவட்ட செயலாளர் 28 பேரை மாற்றிட்டு 28 புதிய மாவட்ட செயலாளர் போட்டாங்க. அப்போ அந்த 28 புதிய மாவட்ட செயலாளர்களும் வெளியில் இருக்கிற ஒரு 10-20 மாவட்டக்கும் இவருக்கு ஆதரவாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிற மனநிலையில் ஒரு 50-60 மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே இருந்தவங்க இவங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அப்போ அது மாதிரி தான் ஒரு 3இல் மொத்தம் 5இல் 1 பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாலே போதும் அப்படின்றாங்க. இப்போ 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் வரைக்குமே பொதுக்குழுவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கூட்டுவதற்கு அதிகாரம் இருக்குது. இவர் தனியாக மாவட்ட செயலாளர் கூட்டு பொதுக்குழு கூட்டினால் அதில் இவங்களுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பொதுச்செயல் பவர் இவர்கிட்ட தான் இருக்குது. ஆமாம். அதனால் இவர்களும் எங்களுக்கு அதில் பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழைப்பு இல்லைனாலும் வந்துடுவாங்க. மிகப்பெரிய ரகல அடிதடி நடக்கும் வருங்காலங்களில் அதுதான் நடக்கும், பெரிய லெவலில் நடக்கும். இப்போ இன்றைக்கே பார்க்குறோம்ல, மாவட்ட கட்சி அலுவலர் தான் பூட்டு சீல் வச்சுன்னுட்டு. அதனால் இது பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள், நான் குறிப்பிட்ட தலைவர் காலத்து ஆட்கள், அவங்க எல்லாத்தையுமே 2 தரப்பையும் அழைச்சி பேசி ஒரு முடிவு எடுக்கணும், சுமூகமான ஒரு முடிவு எடுக்கணும். சார், இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிமுகவில் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கான தகுதிகள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அப்படி சொன்னீங்க. ஆனாலும் கட்சியோட ஃபியூச்சர் அதை உயிர்ப்போட வச்சிருக்கணும், எதிர்காலம்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் கருத்தில் கொண்டு சமீப காலமாக ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு நடிகரை குறிப்பிட்டு, அஜித் அவர்களை குறிப்பிட்டு, அவரை வந்து அது அவங்க ஜெயலலிதா இருக்கும் போதே அதுக்கான பேச்செல்லாம் அடிபட்டு இருந்துச்சு. ஸோ அவரை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே கட்சியை வந்து ஒரு ஃபேஸாக நிலைநிறுத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணுன்றது வந்து ஒரு ஸ்பெகுலேஷனாக இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக பார்க்கப்படுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? விஜய் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாகவே அந்த முயற்சி நடைபெற்று வந்தது உண்மைதான். அவர் அரசியல் நிகழ்ச்சி மட்டும் இல்லை, எந்த பொது நிகழ்விலும் நான் பங்கேற்கிறது இல்லை, என்னுடைய திரைப்பட தொழில் இதை தாண்டி ரேஸில் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் இதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பல முயற்சிகள் தேசிய அரசியலில் அவரை ஈர்ப்பதற்கு கூட முயற்சிகள் நடைபெற்றதாக கேள்விப்பட்டோம். இதில் இப்போது வந்து இந்த சூழலில் ஏன் இது காரணம் இப்போ வருதுன்னா, விஜய் அஜித் அப்படி தான் திரையுலகத்தில் ஒரு மிக முன்ன எம்ஜிஆர் சிவாஜி, அப்போ அடுத்து கமல் ரஜினிங்கிற மாதிரி இப்போ அண்மை காலமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் அஜித்தா விஜயான்னு வந்தது. அப்போ விஜய் முதலமைச்சராக வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்து 2 வருஷத்துலேயே முதலமைச்சரானோடனே அஜித் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வம் என்பது இவரும் அரசியலுக்கு வந்தால் தனித்து வராமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு போகிறபோது ஒரு மிகப்பெரிய ஹைக் வந்துடும். அதனால் அப்படி அதை நோக்கி அவர்களும் தள்ளுகிறார்கள். நமக்கு ஒரு முகம் வேண்டும், பெரிய அளவில் ஒரு ஈர்ப்பு, ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் வேணுங்கிற அந்த பார்வை என்பதும் இங்கேயும் இருக்குது. ஸோ அதற்கான முயற்சி நடந்தாலும் அவர் ஏற்பாராங்கிறது பிடி கொடுக்க மாட்டார். இந்த அரசியல் ரஜினி சொன்ன மாதிரி இந்த சிஸ்டமே சரியில்லை, என்னை விட்டுருங்கடான்னு ஓடினது மாதிரி அஜித்துமே இந்த சிஸ்டம் சரியில்லை, எனக்கு வேண்டான்னு தான் போயிடுவார். இருக்கிற ஆட்களில் நீங்கள் ஒரு ஒற்றை தலைமை, ஒரு முகம் தேவை, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. புரட்சியாளர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கும் ஆளுமையும் 100% தொண்டர்களின் ஆதரவோடு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். முதலமைச்சராக இருந்தபோது எல்லோரையுமே அங்கங்கே என்ன பண்ணணுமோ பண்ணி கட்சியை அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார். கட்சி முழுக்க அவர்கிட்ட இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய தோல்வி. கிட்டத்தட்ட 48-50% என்கிற உயர்ந்த அளவுக்கு இருந்த வாக்கு சதவீதத்தை 20% கொண்டு வந்து நிறுத்திட்டார். இனி அவரால் முடியாதுங்கிற, அவர் இருந்தால் கட்சி சரியாக வராதுங்கிற முடிவு எடுத்து தான் இவங்க வெளியில் வர்றாங்க. இப்போ வெளியில் வர்ற இவங்களுமே வெறும் பதவி, ஆட்சி அதிகாரத்தில் நாம் இருக்கணும், ஒரு 5 வருஷம் எதிர்க்கட்சியாக இருந்துட்டோம், இனியும் முடியாதுன்னு இருக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் 13 ஆண்டு எதிர்க்கட்சியாக இருந்தது. 1976 ஆட்சியை 76 ஆட்சியை பறி கொடுத்துட்டு 1989 புரட்சியாளர் எம்ஜிஆர் மறைந்த பிறகு தான் வர்றார். இந்த 13 ஆண்டுகள் கட்சியை உயிர்ப்போட வச்சுருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு அவன் தூங்க விடாமல் அவனை அப்படியே உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பார். உடன்பிறப்பேன்னு கடிதம் டெய்லி எழுதி பண்ணுவார். கட்சியை உயிர்ப்புடன் வைப்பதற்கு, தொண்டர்களை அந்த அதிமுக எதிர்ப்புணர்வோடு வைப்பதற்கு அவர் பாடுபட்டார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமி, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு
2024 தேர்தலில் நாடாளுமன்றத்தில் 100% வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி உதவி இருக்கிறார். அது நமக்கு வெளிப்படையாக இப்போ தெரியுது. நான் என்ன கேட்குறேன், எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஸ்டாலின் சொன்னார்ல, எடப்பாடி ஆட்சி கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் இருக்குது, 800 கோடி ரூபா நெடுஞ்சாலைத்துறை ஊழல், 600 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா, 200 கோடி ரூபான்னு ஒவ்வொரு துறை வாரியாக பட்டியல் போட்டு இப்படி லஞ்ச ஊழலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. ஒரு 98 பக்கம். இது எல்லாமே அமைச்சரவை ஊழல், இது மேலே கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் ஆட்சிக்கு வந்தோடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னார். 5 வருஷமாக என்ன நடவடிக்கை எடுத்தார்? இல்லை. இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு உண்மை குற்றவாளியை கண்டறிந்து அவரை சிறையில் தள்ளுவேன்னு சொன்னார். எந்த சிறையில் தள்ளினார்? அப்போ ஒரு சந்தேக பார்வை இருக்குது. 1996 செல்வி ஜெயலலிதா அவர் தலைமையிலான அமைச்சரவை மீது 3 தனி நீதிமன்றங்கள் வழக்குகளை போட்டு எல்லோருக்குமே தண்டனை, சிறை தண்டனை வாங்கினார். ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு மிக்க செல்வி ஜெயலலிதா மீது திமுக அரசு நடவடிக்கை எடுத்ததா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் எடப்பாடி மேலே இல்லை? அந்த கொஸ்டின் இருக்குல்ல. திமுகவினரும் சொல்கிறாங்க, அண்ணா திமுகவினும் பப்ளிக்லேயே கேட்குறாங்கல்ல, ஏன் இவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு. அப்போ ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், மறைமுக ஒப்பந்தம் இருக்குங்கிறது தான். இவர் தான் பி டீம்னு எல்லாரையும் சொன்னார். உண்மையான பி டீம் இவர் தான். இப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததால் தான் திமுகவோடு இணைந்து திமுக ஆதரவோடு ஆட்சி நடத்தினா கூட பரவாயில்லைங்கிற மனநிலைக்கு இவர் வந்துட்டார். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற ஒரு சாதாரண தொண்டனுக்கு கூட திமுக ஆட்சி, திமுக ஆதரவில் ஆட்சிங்கிறது அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு அப்படிங்கிற பொழுது தான் சந்தேகம் வருகிறது அப்படிங்கிறது தான் என்னோடது. நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் என்பது வெறும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இல்லை, ஒரு மாற்று தலைமையை கொண்டு வந்து, ஒரு கூட்டு தலைமையை கொண்டு வந்து அதை நல்ல வழியில் கொண்டு போனாங்கன்னா வரும். இன்னும் தொண்டன் இருக்கான் உயிரோட. பல, அதாவது எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அமைப்பாளர்கள்னு 75 வயசு 70 வயசு 80 வயசுன்னு இன்னும் இருக்காங்க. திரு செம்மலை அந்த வேதனையை பதிவு பண்ணியிருந்தார். அவரை போன்றவர்களாம் இழக்கக்கூடாது. ஏன்னா கட்சிக்கு அனுபவம் மிக்கவர்கள் அவர். அவருடைய சிறப்பு என்னென்னா, 1980 தாரமங்கலம் தொகுதியில் தான் 77-80 சட்டமன்ற உறுப்பினர். அப்போ 80 போய் கேட்குறார், அண்ணே 5 வருஷம் ஆட்சி 3 வருஷத்துலேயே கலைச்சிட்டோம், தொகுதிக்கு இன்னும் பல பகுதிக்கு போகலை, இன்னொரு பீரியடு கொடுத்தீங்கன்னா ஏதாவது தொகுதி மக்களுக்கு உங்கள் பேரை சொல்லி செஞ்சுக்க வேணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, தாரமங்கலம் தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுருச்சு, அதனால் அடுத்த வாட்டி பார்த்துக்குவோம், கம்யூனிஸ்ட்டுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இவர் சுயேட்சையாக நின்று விமானம் சுயேட்சை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று அங்கே பிரச்சாரம் பண்ணார். புரட்சியில் ஏதோ ஒரு காரணத்திற்காக எனக்கு இந்த முறை கொடுக்கல, நான் சுயேட்சையாக நின்று விமானம் சின்னத்தில் நிற்கிறேன், வெற்றி பெற்றால் நான் விமானத்தில் சென்னை சென்று தலைவனை சந்தித்து இந்த வெற்றியை அவர் காணிக்கையாக கொண்டார். ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சு இங்கே வந்து கொடுத்தார். இந்த அம்மா பீரியடில் சுகாதாரத்துறை அமைச்சர், கல்வி அமைச்சரெல்லாம் இருந்தார். மிகச்சிறந்த நேர்மையான மனிதர். கட்சிக்கு அவரெல்லாம் சொத்து, அதை இழந்துட்டார் எடப்பாடிங்கிற போது மிக வேதனையாக இருக்கிறது. எதிர்காலம் என்னாகுங்கிறது தான் கட்சியினுடைய பெரும் கவலையாக இருக்கிறது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நிறைய மோதல்கள் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி. Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.